இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியல. வர்ற போன் கால்ல அவனுக்கு, போன் அட்டன் பண்ற அட்டெண்டர் வேலை மட்டும் எனக்கு. ஹலோ, யாருங்க? விமல் சாரா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் உங்க வீட்டுல வேலை பார்க்கற அலமரோட அப்பா அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க. உங்க அண்ணன் சிலுமசம் தாங்க முடியாம என் மகன் வேலையை விட்டு நிக்கிறதா முடிவு பண்ணிட்டான். ஐயோ, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? என் கண்ணுல சோப்பு நுர போயிடுச்சியா? உன் பொண்ணு அவன ஒரு மூஞ்சில ஒரு எத்த வேண்டியதானே? அதை விட்டு எதுக்கு வேலை வெட்டிக்கணும்? ஐயா உங்க அண்ணன். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. உன் பொண்ணுக்கு நானே தாய்லாந்து நல்ல வேலை வாங்கி தரேன். ஓகே ரைட். ஏன்னா நீ எழுத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டுல புள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏன்டா அண்ணனா வந்து பிறந்த கர்மம் பிடிச்சவன். இன்னையோட நம்ம வீட்டு வேலை விட்டு நிக்கிற வேலைக்கார பொம்பளைங்களோட எண்ணிக்கை 27. அதுல 4 கிளவிடா, 4 கிளவி. மூஞ்சி முடிக்கிறான் போண்டாவாய் மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கியே, இவ்வளவு திட்டுறனே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே ஏதாச்சும் பொம்பளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துச்சு, நானே கஸ்டடி வாங்குறதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போடா. Excuse me. Yes. Boleh saya percakap dengan kamu? Apa? Saya mau percakap dengan 2 minutes. Abe, saya mau cakap. இங்க பாரு, 2 minutes டைம் தரேன். அதுக்குள்ள திக்காம திணறாம நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. Wow, what a brilliant job. என்ன? தமிழ்ன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சீங்களே. அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே. மேட்ருக்கு வா. இங்கே வா. சீ நாச்சி. என்ன ஐ லவ் யூ சொல்ல போற? சாரி, யூ ஆர் ராங். 2 அடி ஸ்டூல போட்டுக்கிட்டு கேட் வாக்குங்கிற பேர்ல நீ கேவலமா நடந்து வரும் பொழுது உன் எக்ஸ்ட்ரா பிட்டிங் கீழே. ஓ தேங்க் யூ லா. ஓகேலா, ஓகே ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? இதுவா சின்ன விஷயம்? இந்த விக்க பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க பாட்டி சின்ன பொண்ணா இருக்கப்போ இந்த விக்கு தான் பயிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் இதான் பயிச்சாங்க. இப்போ நானும் இதான் பயிக்கிறேன். இது எங்க குடும்ப சொத்துங்க. தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணன் ஊத்து கொடுத்திருப்பேன். என்ன சொன்னீங்க? நீ கவரிமான் ஃபேமிலியா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? உங்களை லவ் பண்ணலான்ட்டு. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? மை டேஸ்டே வேற. என்ன உங்க டேஸ்ட்? எதுக்காக கேக்குறீங்க? அதுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கலான்னு. ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் கேக்குறீங்களேன்னு சொல்றேன். என்ன லவ் பண்ற ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 4 பேரை லவ் பண்ணிருக்கணும். அதுல 3 பேர் கூட நாயா பேயா ஊர் சுத்தி இருக்கணும். அதுல 2 பேருக்கு அல்வா கொடுத்திருக்கணும். அதுல ஒருத்தம் கூட பழகி அவன் மூலியமா பண்ணிருக்கணும். That is my taste. ஏன் உங்க டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு? சிம்பிள் லாஜிக். You see, நேத்துக்கு கெட்டவளா இருந்தவ இன்னைக்கு நல்லவளா மாறலாம். இன்னைக்கு நல்லவளா இருக்கிறவ நாளைக்கு கெட்டவளா மாறலாம் இல்லையா? புரியலையே. பாருங்க, இன்னைக்கு கெட்டு போன ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நாளைக்கு அவ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பா இல்லையா? அதான். ஐயோ, எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். கரெக்டா வந்து மாட்டிருக்கீங்க. I love you லா. ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடா? ரொம்ப வாய பழக்காத, எந்த நேரம் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்துடலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டு மேல ஊர்பட்ட கடை இருக்குது. அமெரிக்கன் பேங்க்ல இருந்து ஐசிசி பேங்க் வரைக்கும் கடை வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டுமா, எங்க அண்ணன் ஒரு போண்டா தண்ணி வாங்கி இருக்கிறான். அவன் ஊர்பட்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி அதுல வேற கடை இருக்குது. தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேல. எனிவே டூ லேட். அடுத்த ஒரு விஷயம், இந்த வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. நானும் எங்க அண்ணன் மட்டும்தான். இது ஒரு சேவல் பண்ண மாதிரி. நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்க குத்து விளக்கெல்லாம் ஏத்த முடியாது. குத்து மதிப்பா உள்ள போய் நீனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிக்க. கம், வலது கால எடுத்து வை. சாஸ்திரம்னு சந்தோஷப்பட்டுக்காத, இந்த கால்ல பித்த வெடிப்பு ஜாஸ்தியா இருக்கு. கோ கோ கோ. நீங்க அங்க எனக்கே குழப்பமா இருக்கு. என்னங்க 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 யாருங்க அது? உங்களே மாதிரியே இருக்காங்க. ஐயா, அந்த அயோக்கிய உள்ளதா இருக்கானா? அவன் வெளியில போயிருப்பாங்கிற தைரியத்துல தானே நான் ஒண்ணு உள்ள கூட்டு வந்தேன். ஆனா அவர் உங்களை விட ரொம்ப அழகா இருக்காரு. ஏண்டி, எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கண்ணாடி போட்டா உன் கண்ணுக்கு அழகா தர்றானா? இப்படி தாண்டி அந்த போண்டாவாய வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த அண்ணன். 1000 பொண்ணுங்களுக்கு மேல சிலுமிசம் பண்ணிட்டான். ஆனாலும் கண்ணி கழியாத பொண்ணு வேணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறான். ஒருவேளை நீ கண்ணி கழியாதவன்னு தப்பா நினைச்சு உன்னை கரெக்ட் பண்றதுக்கு இல்ல, நாம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிருவா. ஹலோ டாக்டர், நான் விமல் பேசுறேன். ஆமா, உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆமா, எந்த நிமிஷமும் நான் போன் பண்ணுவேன். நீங்க உடனே எனக்கு வரணும். தேங்க்யூ. ஓகே. ஹலோ,
நான் விமல் பேசுறேன். லோகே என்னாச்சு ஆம்புலன்ஸ் வண்டி? ஓகே ரேடியோஸ்ல ஓகே. அப்புறம் நீ ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம மைக்கேல் இருப்பாரு, மைக்கேல்ட்ட சொல்லி 2 லாரி தண்ணி புக் பண்ணிரு. ஆனா வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஓகே. அப்புறம் இன்னொன்னு, நம்ம சிட்டில இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஃபோன் பண்ணி ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கான்னு, சாரி பிளட் பேங்க் இருக்குல்ல, அங்க ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கான்னு செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் மறுபடியும் கால் பண்றேன். ஓகே தேங்க்யூ பாய். என்ன டார்லிங் ஃபர்ஸ்ட் நைட் அதுமா எதுக்கு டார்லிங் டாக்டர் ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ்லாம்? வாட் டார்லிங் யூ டோன்ட் நோ ஒன் திங்ல, அந்த போண்டா தின்னி வாய இருக்கானே அவன் ஒரு ஜெகஜால கில்லாடி. அவன் ஏதாவது இடக்க முடக்க வேலை பண்ணி உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிடுவான். இதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. உனக்கு அவனை பத்தி தெரியாது. இனிமே அவன் இல்ல, எங்க அப்பனே ஆவியா வந்தாலும் தடுக்க முடியாது. So sweet darling. டார்லிங் நீ வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நான் அந்த ஃப்ளோர்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு மூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே தேங்க்யூ. நிலவை கட்டி வை, கட்டிலில் கொட்டி வை, சந்திரனை தட்டியில் கொட்டி வை, கட்டி வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இன்று முதல் டார்லிங் ரிலாக்ஸ் பண்ண சொன்னா மட்டே ஆயிட்ட. டார்லிங் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் டார்லிங். டார்லிங் ஐயோ டாக்டர் இமிடியேட் கம். விமல் பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது. உன் ஒய்ஃப் சாப்பிட்ட பால்ல தூக்க மாத்திரை ஹெவியா கலந்துருக்காங்க. இன்னும் 48 மணி நேரம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன டாக்டர் நான் என்ன மூட்ல இருக்கேன், நீங்க வானிலை இருக்க வாசிக்க மாதிரி வாசிக்கிட்டு இருக்கீங்களே. டாக்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு சின்ன டவுட். மயக்கமா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நைட்லாம் கொண்டாட கூடாதா டாக்டர்? அடச்சி தூ மனுஷனாடா நீ. போயா இதுல எல்லாம் எவன் மனுஷன் நடந்துக்குவான்? நல்ல நாள் அதுவுமா எதுவுமே நடக்கூடாம பண்ணிட்டான். எங்கடா அந்த போண்டாவாய? என்னங்க ஏங்க உங்க அண்ணன் ஒண்ணுமே பேசாம எப்ப பார் போண்டாவே சாப்பிட்டுட்டு இருக்காரு? என்ன டார்லிங் நல்ல மூடுல போய் அவனை ஞாபகப்படுத்தி. அவன் பிறவியிலேயே ஊமை, அவனுக்கு காதும் டமாரு. மத்தவங்க அவனை பார்த்து ஊமை செவிட நினைச்சிட கூடாங்கிறக்காக வாயில போண்டா வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு ஆக்டிங் கொடுத்தான். என்னைக்கு இந்த வீட்டுல போனையும் அந்த போண்டா வாயினை ஒழிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. 1 செகண்ட் ஐ கமிங் பேக். சீக்கிரம் வாங்க. கண்டவன்ட்டெல்லாம் கடனை வாங்கிறது அவளுக்கு நம்மள பிடிச்சி ஏசுறானுங்க. என்னங்க ஏங்க மசாஜ் பண்றதை நிறுத்திட்டீங்க? எது நானா? அடி நான் போன் பண்ணிட்டு வரேன்டி. போய் சொல்லாதீங்க, எவ்வளவு அழகா பதமா மசாஜ் பண்ணீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா முதுகையும் கடிச்சான் அவன். எங்க ஏங்க சும்மா திட்டுறீங்க? அவர் எவ்வளவு நல்லா பண்ணார் தெரியுமா? அவன் நல்லா தாண்டி பண்ணுவான். இனிமே எனக்கு இந்த வீடு வேணாம், சொத்து வேணாம், சொகம் வேணாம். ஏதாவது ஃப்ராட் தரம் பண்ணியாவது நான் பொழிச்சுக்குவேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். முதலுக்கு மோசமாயிரு வந்து இனிமே இங்க இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். ஓடி குத்துது. அட என் அண்ணனுக்கு பயந்து தலைமறைவா வாழ்றதுக்காக தலை ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டுறேன். நீ யாருப்பா புதுசா? அண்ணே நீங்க தமிழானே? ஆம், தமிழகத்தில் கீரனூரிலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, பிழைப்பு தேடி வந்தேன். தமிழகத்தின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் விதிவிலக்கா? சிங்கப்பூர் என்னை வளர்த்தது, அதே ஊர் இன்று துரத்துகிறது. சூப்பர்ண்ணே, பரசக்தி வசனத்தை அப்படியே சூப்பரா பேசுறீங்க. என் வாழ்க்கையை பத்தி பேசினா உனக்கு வசனமா தோணுதா? ஆமா, இந்த மூஞ்சி எங்கே பார்த்தது மாதிரி போங்கண்ணே. நீங்க கீரனூர், நான் புதுக்கோட்டை. அப்படியே சந்தையில மாறி பிடிக்க வரும்போது பாத்துருப்போம். இந்த கெட்டப்ப பார்த்தா உனக்கு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கா? நான் என்ன சொல்லிக்கிட்டேனே? டயலாக்க மாத்தாத. நீ சிங்கப்பூர்ல போலீஸ்ல இருந்து தப்பிச்சவன் தானே? உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஃபேஸ் ரீடிங். அதான் சிங்கப்பூர் டிவிலையும் மீடியாவிலையும் உன் மூஞ்சிய தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்களே. தேய்ச்சிட்டாங்களா? சரி கவலைப்படாத. தமிழனுக்கு தமிழன் காட்டி கொடுக்க மாட்டேன். ஐ ஹெல்ப் யூ. வாட்ஸ் ப்ராப்ளம்? நாங்க எப்படியாவது எங்க ஊர் போய் சேரணும்னு. பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல. கரெக்ட்ண்ணே. எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதான் கவலை விடு.
நம்ம சிங்கப்பூர்ல செல் சிட்டில ஜலான் மராக்கான்னு ஒரு இடம் இருக்கு. யாரோட அக்கா? ஏன் அக்கா உங்க அக்கா? ஜலான் மராக்கா. அங்க போனீங்கன்னா என் ஸ்ரீலங்க நண்பர் ஒருத்தர் இருக்கான். இந்த உலகத்துல உள்ள பித்தளை முடிச்ச வித்தனை எல்லாத்தையும் தெளிவா அச்சு பிசுறாம செய்வான். அவங்கிட்ட போனீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். சரி ஓகேண்ணே. ஆ. உங்க பேரு? மை நேம் இஸ் விமல். விமல்ண்ணே. ஆ. ஐயோ நீங்க என் வாழ்க்கையில கோடு போட்டீங்க, நான் ரோடே போட்டுக்கிறேன். ஏய் விட்டா நீ பிரிட்ஜே கட்டுவ போயிட்டே இரு. வரேண்ணே, நீங்க பண்ண ஹெல்ப் என்னால மறக்கவே Thank you. முடியாது. வரேன்க்கா. ஓகே ஓகே ஓகே. ஐயா. ஏங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பிரசாதம் இருக்குமா? பேபி பேபி உண்மையில கைய வைக்க. போலீஸ் ஏங்க, கைய விடுங்க. வைப்பான். வா. தம்பி அண்ணே இங்க எங்கண்ணே? என்னப்பா நம்மள மாதிரி ஃப்ராடு பசங்க ஒரு ஊர்ல ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியும்? நானும் உங்கள மாதிரி தான் திரைக்கடல் ஓடி திரைவன் தேடிட்டு இருக்கேன். போங்கண்ணே, நான் ஒன்னும் ஃப்ராட் இல்ல. நமக்குள்ள என்ன தம்பி யூகோ? சிங்கப்பூர் போலீஸ்ல இருந்து தப்பிச்ச போலி பாஸ்போர்ட்டுக்கு நான் தான் அட்ரஸே கொடுத்தேன். இதை விட நீ ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு வேற என்ன வேணும்? என்ன உன் முகராட்சிக்கு அப்பாய் மாதிரி மூஞ்சி அமைஞ்சு போச்சு, எனக்கு அப்படி ஒரு முகம் அமையல. சரி இங்க வந்திருக்கியே, உன் திட்டம் என்ன? என்னது திட்டமா? திட்டம்லாம் ஒண்ணு இல்லண்ணே, பசிக்குது, பிரசாதம் ஏதாவது கிடைச்சா சாப்பிடலான்னு வந்தேன். ஏன் தம்பி ஃபாரினுக்கு வந்து கூட திருந்த மாட்டீங்களா? பொட்டலத்தை கலைஞ்சுக்கிட்டு சின்ன லெவல்ல ஃபீல் பண்றீங்களே. கரெக்ட், நானும் அதே தான் நினைச்சேன். சிஸ்டர் நம்ம வேவ்ல இருந்து கரெக்டா இருக்கா? எனி ஐடியா? Yes. ஓகே வா. சூப்பர். எஸ். நான் இந்த நாட்டுக்கு வரல. இங்க பாரு சரவணா, சும்மா அடம் பிடிக்காத. எனக்கு லைஃப்ல த்ரில் வேணும், உனக்கு கடன் அடைக்க காசு வேணும். இந்த மாதிரி தகுதி திட்டம் பண்ணாதான் இந்தியா போய் சேர முடியும். புரியுதா? இது தப்பு இல்லையே. தப்பே ஏய் இல்ல. அப்போ சரி. Ladies and gentlemen, we are Swami Muruga, dari India, Samudatan, dan Tangguh dia. Ada apa susah punya hal pun, dia boleh bikin baik. See, they have similar face cuts. ஏங்க என்னங்க சொல்றீங்க? எதுவும் இல்லையா? நீ முருகருடைய பாஷை தெரிஞ்சவன், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்படின்னா நீ விபூதி தந்தா எந்த ஒரு நோயும் ப்ராப்ளமும் தீர்ந்து போயிடும்னு சொன்ன. இது எப்படிங்க நம்ப வைக்க போறீங்க? Ladies and gentlemen, somebody is coming. Come on, please come. Please. You're from South Africa, right? He is deaf and dumb. Now see the miracle happening. ஏங்க என்னங்க பண்றது? ஊதி அடித்தான். எம்எல்ஏ அவமேல. Watch out. நீங்க ஒவ்வொரு ஆயிடுங்க. எவரோட ஐடியா? Give a big hand. Give a big hand. I want some white powder. Okay, queue please. No crowding. for me. One pinch of white powder costs 2 ringgits. Yes. No change, sir, please. 2 ringgits. Sorry, no change. எல்லாரும் இப்படி இருக்கு. இவ்வளவா? எவ்வளவு ஆக்ட் பண்ணிருக்கிற? நான் பாக்குறேன். பணக்கார வீட்டு பொண்ணு தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ் வேற பேசுறீங்க. நல்ல பொண்ணா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது எப்படி பணக்காரியா நீங்கன்னு. It's okay, just for fun. என்ன விமல் இது? கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்தது போல இந்த மாதிரி சில்லறையா குடுக்குறீங்க? என்னடி எச்சத்தனமா பேசுற? இந்நேரம் தனியாளா இருந்திருந்தா தாவூத் இப்ராஹிம் கூட சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃப்ராடுத்தனம் பண்ணி பொழைச்சிருப்பேன். என்னைக்கு தரத்திரம் முடிச்ச உன் கழுத்துல தாலியை கட்டணும், அன்னையில இருந்து பிச்சைக்காரனோட கேவலமான நிலைமைக்கு வந்துட்டேன். ரொம்ப ஏன் உன்கிட்ட போய் கழுத்து நீட்டினேன்னு இருக்கு. ஏன் வேற எங்க ரோட்ல போய் நீட்ட வேண்டியதானே? இரு உன்னை நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது பேங்காங்ல வித்துறேன். பேப்பர் வெயிட் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன போண்டா வெயிட்டா இருக்கு? டியர் விமல், இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு கெட்டு போகலாம். நேத்து கெட்டவங்களா இருந்தவங்க இன்னைக்கு நல்லவங்களா மாறலாம். இந்த டயலாக் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், முதல்ல என்ன பார்த்தப்போ நீங்க சொன்ன டயலாக் தான். இது உங்களுக்கு மட்டும் பொருத்தம் இல்ல, எனக்கும் தான். ஆமா, கெட்டவரா இருந்த உங்க அண்ணன் கமல் போண்டா திங்கறத விட்டுட்டு நல்லவரா மாறி எனக்காக போனிட்டா குடிக்கிறாரு. ஆனா நீங்க இப்ப ஃப்ராடு பண்ற கெட்டவரா மாற ஆரம்பிச்சிட்டீங்க.
உங்களை விட அவர் எனக்கு ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. அதனால உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மிக்க நன்றி, வணக்கம். அடி பாவி, ஆப்ப எனக்கே திருப்பி வச்சிட்டியா? டே போண்டாவாயா, உன் வேலையை காமிச்சிட்டியல்ல. ஆரம்பிக்கிறேன் என்னோட செகண்ட் பார்ட்.